அதிசீக்கிரமாய் வரப்போகிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் அனைவரையும் நாம் வாழ்த்துகிறோம். பிரியமானவர்களே, இந்த நாளிலும் நாம் தேவனுடைய சமூகத்தில் ஜெபத்தோடு தேவனுடைய வார்த்தையை கேட்கும்படி அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். பிரியமானவர்களே, இன்றைக்கு கர்த்தருடைய சித்தத்தை குறித்து நாம் தியானிப்போம். சங்கீதம் 135:6 வாசிக்கலாம். வானத்திலும் பூமியிலும் சமுத்திரங்களிலும் எல்லா ஆழங்களிலும் கர்த்தர் தமக்கு சித்தமானதையெல்லாம் செய்கிறார். பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தமக்கு சித்தமான யாவையும் செய்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, வானத்திலும் கர்த்தராகிய இயேசு தமக்கு சித்தமான யாவையும் செய்கிறார். பூமியிலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தமக்கு சித்தமான யாவையும் செய்கிறார். அல்லேலூயா. சமுத்திரங்களிலும் கர்த்தராகிய இயேசு தமக்கு சித்தமான யாவையும் செய்கிறார். அல்லேலூயா. பூமியின் ஆழங்களிலும் கர்த்தர் தமக்கு சித்தமான யாவையும் செய்கிறார். அல்லேலூயா. ஆனா இன்றைக்கு மனுஷனோ தேவனுடைய சித்தம் செய்ய இடங்கூடாதபடிக்கு தன்னுடைய சுய சித்தத்தை சுய நீதியை நம்பி இன்றைக்கு அநேகர் தெய்வத்தை விட்டு பின்வாங்கி தேவனுடைய சித்தம் செய்ய இடங்கூடாதபடிக்கு ஹல்லேலூயா தேவ சமூகத்தை விட்டே வழி போகிறார். பிரியமானவர்களே, ஆனால் வானமும் தேவனுடைய சித்தத்துக்கு தன்னை இணங்குகிறது. அல்லேலூயா. இந்த பூமியும் தேவ சித்தம் செய்யும்படி இணங்குகிறது. அல்லேலூயா. சமுத்திரமும் தேவனுடைய சித்தம் செய்யும்படி தன்னை ஒப்புக் கொடுக்கிறது. ஆழங்களும் தேவ சித்தத்துக்கு கீழ்ப்படுகிறது. பிரியமானவர்களே, ஆனால் இன்றைக்கு தேவ சித்தத்துக்கு கீழ்ப்படியாத ஒரு மனிதன் படியாது இருக்கிறது யாருன்னா இன்னைக்கு மனுஷன் தான். அல்லேலூயா. பிரியமானவர்களே, இன்னைக்கு அநேகர் தேவ சித்தம் செய்யாது. அப்படின்னா தான் சத்துரு கழுகை போல ஒவ்வொரு குடும்பங்களில் அவன் பறந்து வந்து அநேக போராட்டங்கள் நிமித்தமாய் அநேக வேதனை நிமித்தமாய் சத்துருவினால வேதனைப்பட அநேக குடும்பங்களை நான் பார்க்கிறேன். பிரியமானவர்களே, காரணம் ஏன்? தேவ சித்த நிறைவேறல். அல்லேலூயா. பிரியமானவர்களே, வேதம் மிக தெளிவாக சொல்லிருக்கு, வானத்திலும் பூமியிலும் சமுத்திரங்களிலும் எல்லா ஆழங்களிலும் கர்த்தர் தமக்கு சித்தமானது எல்லாம் செய்கிறார். அல்லேலூயா. எல்லா பாருங்க, வானத்திலும் செய்கிறார், பூமியிலும் செய்கிறார், சமுத்திரம் செய்கிறார், ஆழங்களிலும் தமக்கு சித்தமான எல்லாவற்றையும் செய்கிறார். ஆனால் அவனமாகவே நம்முடைய வாழ்க்கையிலும் அவர் விரும்புகிறபடி தமக்கு சித்தமான யாவையும் செய்ய விரும்புகிறார். எத்தனை பேர் தேவ சித்தம் செய்ய உங்களை ஒப்புக் கொடுக்குறீங்க? அல்லேலூயா. எத்தனை பேர் தேவ சித்தம் செய்ய முன் வருவீங்க? அவருக்கு தமக்கு சித்தமான யாவையுடைய வாழ்க்கையில செய்யும்படியா மனப்பூர்வமா தேவன் செய்யும்படியா எத்தனை பேர் அவருக்கு இடம் கொடுக்கிறீங்க? அல்லேலூயா. பிரியமானவர்களே, நாம் இடம் கொடுத்தா தான் அவருடைய வாழ்க்கையில தேவ சித்தத்தை நிறைவேற்ற முடியும். அல்லேலூயா. தேவ சித்தம் செய்யும்படி நீ வாஞ்சித்தா தான், நீ தேவ சமூகத்தில் அமர்ந்திருந்து அவருடைய சித்தத்தை அறியும்படியே காத்திருந்து ஜெபித்தா தான் பிரியமானவர்களே அவர் தம்முடைய சித்தத்தை வெளிப்படுத்துவார். அல்லேலூயா. அவருடைய சித்தம் அறிந்து நாம் செயல்படும் போது நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. பிரியமானவர்களே, அதே போல சங்கீதம் 115:3 வாசிங்க. நம்முடைய தேவன் பரலோகத்தில் இருக்கிறார். நம்முடைய தேவன் எங்க இருக்காரு? பரலோகத்தில் இருக்கார். அல்லேலூயா. அநேகருடைய கண்கள் கீழே தான் இருக்கு, மேல இல்லை. அல்லேலூயா. ஏன்னா தேவன் பரலோகத்தில் இருக்கிறார். நம்முடைய கண்கள் எப்பொழுதும் பரத்தை நோக்கி இருக்கணும். அல்லேலூயா. அதனால ஒரு பக்தம் பானா, பாரத்தை நோக்க மனமற்றேனே பதடிதானையா பெரும் பாவினானையா பதடிதானையா பெரும் பாவினானையா இறங்கும் இறங்கும் கருணை வாரி ஏசுராஜனே பவ நாசனேசனே ஏசுராஜனே பவ நாசனேசனே. அல்லேலூயா. பிரியமானவர்களே, பரத்தை நோக்கணும். பிரியமானவர்களே, இன்றைக்கு அநேகர் பரத்தை நோக்கலை. தேவனுடைய ராஜ்யம் போனுங்கிற ஒரு தாகம் என்கிட்ட இல்லை. ஏதோ உலகத்தில் பாருங்க, சொத்தை வாங்கணும், வீட்டை கட்டணும், சொத்தோட சொத்தை கூட்டணும், அப்படிதான் இருக்காங்களே ஒழிய தேவனுடைய ராஜ்யத்துக்கு நான் எப்பவும் ஆயத்தமாக. அல்லேலூயா. இந்தியன் இயேசு வந்தாலும் அவருடைய வருகைக்கு நான் எப்பவும் ஆயத்தமாக இருக்கணும், தேவ சித்தம் செய்யணுங்கிற ஒரு வாஞ்சை இன்றைக்கு அநேக கிறிஸ்தவ மக்கள்கிட்ட இல்லை. பிரியமானவர்களே, அல்லேலூயா. தேவ சித்தம் என்னன்னு தெரியுமானா அது எனக்கு தெரியாது. அல்லேலூயா. பிரியமானவர்களே, தேவன் சொன்னார், நாம் நம்முடைய அழைப்பையும் தெரிந்து கொள்வதையும் உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். அல்லேலூயா. தேவனுடைய சித்தம் என்பதை பகுத்தறிந்து கொள்ளுங்கள் என்று வேதம் சொல்லுது. அல்லேலூயா.
நாம் தேவ சித்தத்தை பகுத்தறியணும். அல்லேலூயா. எதற்கென்று என்னை வைத்திருக்கிறார்? 5 விதமான ஊழி இருக்குது. இந்த 5 விதமான ஊழியத்தில் எதற்கென்று என்னை வைத்திருக்கிறார் என்று சொல்லி பாருங்க. தேவ சித்தத்தை பகிர்ந்தெறிந்து நாம் செயல்படும் போது, அவருடைய சித்தத்துக்கு நம்ம முழுமையை ஒப்பு கொடுக்கும் போது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. மத்தேயு 12:50 வாசிங்க. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஷாபா பாபா ரிபலபுஷியா. மத்தேயு 12:50. பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி, பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தப்படி செய்கிறவன் எவனோ, நல்லா கேட்டுங்க, பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தப்படி செய்கிறவன் எவனோ அவனே எனக்கு சகோதரனும் சகோதரியும் தாயுமாய் இருக்கிறான் என்றார். பரலோகத்திற்கு பிதாவின் சித்தப்படி செய்கிறவன் எவனோ அவனே எனக்கு சகோதரனும் சகோதரியும் தாயுமாய் இருக்கிறான் என்று சொன்னார். அல்லேலூயா. அப்போ பிதாவின் சித்தம் செய்யதான் இயேசு வந்தார். இவ்விதமாய் நாமும் பிதாவின் சித்தம் செயலாய் காணப்பட்ட மாத்திரம்தான் இயேசுக்கு நாம் சகோதரன் சகோதரியுமாய் இருக்க மாற முடியும். அல்லேலூயா. ஆரம்பித்த அந்த நாட்களில் பிதாவின் சித்தத்தை அறிந்து நாம் செயல்படும்படியாக அதிகமாய் தேவ சமூகத்தில் காத்திருப்ப முடியுமாங்களே. இன்னைக்கு அநேகர் நாங்கள் ஊழியக்காரன்ட்டு போகிறாங்க, ஆனால் தேவ சித்தத்தை அறியாதபடிக்கு ஏதோ எமோஷனில் ஒளிஞ்சிற ஆசாமி இருக்கிறாங்க. அல்லேலூயா. அதனால தான் அநேகர் பாருங்க, ஐயோ நம்ம தெரியாமலாம் ஒழித்து வந்துட்டு பாருங்க, குழம்புற மக்கள் அநேகர் இருக்கிறாங்க. அல்லேலூயா. நம்ம வேலையை விட்டு வந்துட்டோமே, திருப்பி நம்ம வேலைக்கு போனால் என்னென்னு யோசிக்கிற மக்கள் இருக்கிறாங்க. பிரியமானே, கலப்பை மேல் கை வைத்து விட்டு பின்னிட்டு பார்க்குறவன் சபிக்கப்பட்டவன் சொல்லி. அல்லேலூயா. தேவனுடைய சித்தம் இன்னதென்று நாம் பகுத்தறியும் போது, தேவ சித்தப்படி நாம் வாழும்போது கர்த்தருடைய வாழ்க்கையில் ஒரு நன்மையும் குறைபடாதபடி நடத்துவார். அல்லேலூயா. ஆனால் தேவ சித்தத்துக்கு நீ இடம் கொடாதபடி தேவ சித்தம் ஒன்றை விட்டு மாறும்போது நீ கைவிடப்படுவாய். அல்லேலூயா. உன் வாழ்க்கையில் தரித்திரம் மாறாது, உன் வாழ்க்கையில் எப்பவும் போராட்டம் மாறாது. ஆனால் தேவ சித்தம் செய்யும்போது உன்னுடைய வாழ்க்கையில் ஜெயம் உண்டாகும். அல்லேலூயா. உன்னுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் உண்டாகும், உன் வாழ்க்கையில் மேன்மை உண்டாகும். அல்லேலூயா. இந்த பூமியில் உன்னை புகழ்ச்சியை வைக்க வேணுமானா தேவ சித்த நிறைவேற ஒப்புக்கொடு. அது வேலை காரியமாஞ்சிருதான், திருமண காரியமாஞ்சிருதான், ஊழிய காரியமாஞ்சிருதான். அல்லேலூயா. எந்த காரியத்திலும், சின்ன காரியத்திலும் பெரிய காரியத்திலும் தேவ சித்தம் நிறைவேற உன்னை ஒப்பு கொடுக்கும் போது கர்த்தர் உன்னை வாலாக்காமல் தலாக்குவார். அல்லேலூயா. நீ கீழாகாமல் மேலாகுவாய் சகோதரனே சகோதரி. அல்லேலூயா. வாசிங்க. மத்தேயு 7:21-22 வாசிங்க. பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே, இங்க இயேசு சொன்னாரு, பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தப்படி செய்கிறவனே பிரவேசிப்பானே அல்லாமல், பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல், கர்த்தாவே கர்த்தாவே, என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. பாருங்க, பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தப்படி செய்கிறவனே. அப்ப பிதாவின் சித்தப்படி செய்கிற ஒரு மனுஷன் தான் பரலோகத்துக்கு போக முடியும். பாருங்க, பரலோகத்தில் என் பிதாவின் சித்தம் செய்கிற பாருங்க, பிதாவின் சித்தப்படி செய்கிறவனே பரலோகராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதே இல்லை. இன்னைக்கு அநேகர் பாருங்க கர்த்தாவை தான் கூப்பிடுறாங்க, ஆனால் பிதாவின் சித்தம் செய்யாத எந்த ஒரு ஊழியக்காரன் செய்தான், விசுவாசிச்சிருந்தான், யாரா இருந்தாலும் சரி, உலகத்தில் எந்த மனுஷனும் சரி, என் பிதாவாகிய தேவனுடைய சித்தம் நீ செய்யாமல் போவியனா நீ பரலோகராஜ்யத்தில் பிரவேசிப்பதே இல்லை என்று வேதம் சொல்லுது. பிரியமானவர்களே, பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தப்படி செய்கிறவனே ஹல்லேலூயா பரலோகராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல், அப்போ பிதாவின் சித்தம் செய்யாத எந்த ஊழியக்காரன் செய்தான், எந்த விசுவாசம் செய்தான், ஹல்லேலூயா தேவனுடைய ராஜ்யத்தில் நீ பிரவேசிக்கவே முடியாது. என் இயேசு சொன்ன வார்த்தையா? ஹல்லேலூயா. ஒரு ஊழியக்காரன் சொன்ன வார்த்தை இல்லை, ஒரு தீர்க்கதரிசி சொன்ன வார்த்தை இல்லை, கர்த்தராகிய இயேசுவே சொன்னார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தப்படி செய்கிறவனே பரலோகராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல், ஹல்லேலூயா பிதாவின் சித்தம் செய்யாத எந்த ஒரு மனுஷனும் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள கடந்து செல்லவே முடியாது. சகோதரனே சகோதரியே, தான் துக்கத்தோடு சொல்லிக்கொள்றேன், வேதனையோடு சொல்றேன். ஏன்னா பாதாளத்துக்கு ஆயிரம் கோடிக்கணக்கான மக்கள் இன்றைக்கு பாருங்க பாதாளத்தினராய் கடந்து சென்றிருக்காங்க. ஹல்லேலூயா. கிறிஸ்தவர் என்று பெயர் வைத்துக் கொண்டு பிரியமானவர்களே, ஹல்லேலூயா தங்களுடைய இஷ்டப்படி வாழ்கிற எத்தனை மக்கள் இருக்கிறாங்க பிரியமானவர்களே. பேர் கிறிஸ்தவ எத்தனை இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. கிறிஸ்துவ உடையவன் தான் கிறிஸ்தவன். ஹல்லேலூயா. கிறிஸ்துவ இல்லாதவன் கிறிஸ்தவனே அல்ல பிரியமானவர்களே. இங்க வேதம் மிக தெளிவா சொல்லி பாருங்க, பரலோகத்தில் என் பிதாவின் சித்தப்படி செய்கிறவனே
பரலோகராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்கிறவன் அதில் பிரவேசிப்பது இல்லை என்று இயேசு ஆணித்தரமாக இங்கே குறிப்பிட பார்க்கிற பிரியமானவர்களே, எத்தனை பேர் இன்றைக்கு தேவ சித்தம் செய்ய ஒப்பு கொடுக்கிற? தேவ சித்தனை செய்யலனா பரலோகராஜ்யத்தில் பிரவேசிப்பதே இல்லை என்று இயேசு சொன்னார். அல்லேலூயா. இப்படிப்பட்ட அவல நிலைமை உனக்கு வராமல் இருக்கணும்னா சகோதரி சகோதரியே, நீ விசுவாசியா இருந்தாலும் சரி, உன்னுடைய வாழ்க்கையில தேவ சித்தம் நிறைவேற உன்னை ஒப்புக்கொடு. அல்லேலூயா. நீ யாரா இருந்தாலும் சரி, உலகத்தில் எந்த மனுஷனும் சரி, அல்லேலூயா. வேதம் சொல்றது எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான வழியா இயேசு இருக்கிறார். அல்லேலூயா. அவருடைய சித்தத்தை அறியும்படியாக இயேசு விசுவாசித்து அவருடைய பாதத்தில் காத்திருப்பேனா கர்த்தர் அவருடைய சித்தத்தை வெளிப்படுத்துவார். அல்லேலூயா. தேவன் தம்முடைய சித்தத்தை வெளிப்படுத்தும் போது அதற்கு நீ கீழ்ப்படியும் போது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. இல்லாதபடி நாம் தேவன் ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிப்பதே இல்லை என்று வேதம் சொல்றது. அல்லேலூயா. சொல்றாரு, என் பிதாவின் சித்தப்படி செய்றவனே பரலோகராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுறவன் அதில் பிரவேசிப்பதே இல்லைன்னு சொல்லி. அல்லேலூயா. எவ்வளவு பயங்கரமான எச்சரிப்பு பாருங்க. இந்த அவலநிலைமை உனக்கு வராமல் இருக்கணும்னா நீ பரலோகராஜ்யத்துக்கு நீ அனைவரும் போக ஆசை இருக்கு, ஆனால் தேவ சித்தம் செய்ய ஆசை இல்லை. பண ஆசை இருக்கு பாருங்க, வீட்டை கட்டணும், சொத்தோட வாங்கணும்னு நினைக்கிறான்னு வழிய. ஆனால் தேவனுடைய ராஜ்யம் போகணும், தேவ சித்தம் செய்யணுங்கிற வாஞ்சி இன்னைக்கு விரல் விட்டு தான் வேண்டியிருக்கு மக்கள். அல்லேலூயா. அவிதமாக வாஞ்சிக்கிற மக்கள் பாருங்க சிலர் தான். அதான் சொன்னார், தேவன் ராஜ்யத்துக்கு அழைக்கப்பட்ட அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டுள்ள சிலர் என்று சொன்னார். அல்லேலூயா. அந்த சிலரில் நீயும் ஒரு ஆளாக இருக்கணும்னா சகோதரி சகோதரியே, தேவனுடைய சித்தம் செய்ய ஒப்புக்கொடு. பிதாவின் சித்தம் செய்யாமல் எந்த ஒரு மனுஷனும் பல ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிப்பதே இல்லை என்று சொன்னார். அல்லேலூயா. 22 வாசிங்க. அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி கர்த்தாவே 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 நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் ஊழியர் சொல்ல போறான், கர்த்தாவே விசுவாசி சொல்ல போறாங்க, கர்த்தாவே நாம் தீர்க்கதரிசி இருந்தோம்ல, தீர்க்கதரிசி சொன்னோம்ல. அல்லேலூயா. நாங்கள் தீர்க்கதரிசனம் சொன்னோம் அல்லவா? உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா? கர்த்தாவே உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா? உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா? உம்முடைய நாமத்தினாலே அநேக அற்புதங்கள் செய்தோம் அல்லவா என்று சொல்வார்களா? அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை. அப்பொழுது இயேசு சொல்வாரு அப்படிப்பட்ட ஜனங்களை பார்த்து, நான் உங்களை ஒரு காலம் அறியவில்லை. அக்கிரம செய்கைக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள். அக்கிரம செய்கைக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள் என்று சொல்வார். அல்லேலூயா. பிரியமானவர்களே, நீ தீர்க்கதரிசியா இருந்தாலும் சரி, ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நீ ஊழியஞ்சீரனா இருந்தாலும் சரி, நீ பிசாசை துறந்தாலும் சரி, ஹல்லேலூயா, நீ யாரா இருந்தாலும் சரி, தேவ சித்தம் செய்யாம நீ கர்த்தாவே கர்த்தாவின்னு கூப்பிட்டியன்னா பரலோகராஜ்யம் போக முடியாது என்று வேதம் மிக தெளிவாக சொல்லுங்க. ஹல்லேலூயா. இன்னைக்கு பாருங்க, தேவனுடைய சித்தத்தை அறிந்து நீ தேவ சித்தம் செய்ய முன்வர்ற மக்கள் பாக்கியவான்கள். ஹல்லேலூயா. அவர்களுக்கு தான் பரலோகராஜ்யம் என்று வேதம் சொல்லுமா. ஹல்லேலூயா. லூக்கா 5ஆம் அதிகாரம் 12-13 வாசிங்க. பின்பு அவர் ஒரு பட்டணத்தில் இருக்கையில் பாருங்க, இயேசுங்க ஒரு பட்டணத்துக்கு போறாரு. பட்டணத்தில் இருக்கையில் குஷ்டரோகம் நிறைந்த ஒரு மனுஷன் இயேசுவை கண்டு இயேசுவை கண்டு முகங்குப்புற விழுந்து, இங்க ஒரு குஷ்டரோகி பாருங்க, இயேசுவை பார்த்த உடனே முகங்குப்புற காலில் விழுறான். ஹல்லேலூயா. எத்தனை பேர் தேவ சமூகத்தில் தேவனுக்கு பயந்து அப்படியே காலில் விழுறேன்? என்கிட்ட தேவனுக்கு பயப்படுற பயமே இல்லை. செருப்பு போட்டு காலு மேலே காலை போட்டு இருக்கிற ஆசாமி இருக்கிறான் ஆலயத்தில். எவ்வளவு துடிக்கிறோம் பாருங்க. ஆனா இவன் என்னச்சுதான், இந்த குஷ்ரோகி தேவனுக்கு பயந்து சாஸ்திரமா ஒரு காலில் விழுந்தால. ஹல்லேலூயா. அவிதமா சாஸ்திரமாய் பணிந்து, ஆண்டவரே உமக்கு சித்தமானால், அவன் சொல்றான் பாருங்க, ஆண்டவரே இயேசு ஆண்டவரே உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மாலே ஆகும் என்று அவரை வேண்டிக் கொண்டான். என்ன விடுதாரணமா கட்டளை இல்லை பாருங்க. அவன் சொல்றான் பாருங்க, எவ்வளவு தாழ்மை சொல்றான் பாருங்க. ஆண்டவரே உமக்கு சித்தமானால், ஹல்லேலூயா, என் தகப்பனே உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மாலே ஆகும் என்று சொன்னான். அவர் தமது கையை நீட்டி, அவர் இயேசு கிறிஸ்து தம்முடைய கையை நீட்டி அவனை தொட்டு எனக்கு சித்தமுண்டு சுத்தமாகு என்றார். அல்லேலூயா. உடனே குஷ்டரோகம் அவனை விட்டு நீங்கிற்று. எனக்கு சித்தமுண்டு சுத்தமாகு என்று சொன்னார். அல்லேலூயா. பிரியமானவர்களே, தேவ சித்தப்படி நீ ஜெபிக்காம நீ ஒரு நன்மை இயேசுவாட்ட பெற முடியாது. அல்லேலூயா. என்ன அழகா கேட்கிற பாருங்க, ஆண்டவரே உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால கூடுன்னு சொன்ன. அல்லேலூயா. இயேசு சொன்ன பதில் என்ன பிரியமானவர்களே? எனக்கு சித்தமுண்டு சுத்தமாக என்று சொன்னார். அல்லேலூயா. விதமா எதை கேட்டாலும் நாம் தேவ சித்தப்படி கேட்கும்போது நிச்சயமா நீ பெற்றுக்கொள்வாய் சகோதரனே சகோதரியே.
தேவ சித்தப்படி கேட்கணும், வாய்ச்சபடி இல்லை, வா விருப்பப்படி இல்லை. அல்லேலூயா. சின்ன காரியமோ பெரிய காரியமோ என்ன காரியத்தான் சரி, தேவ சித்தம் நிறைவேறும்படி ஆண்டவரே உமக்கு சித்தமான அந்த காரியத்தை வாய்க்க பண்ணும். இல்லைன்னா தடைபடுன்னு சொல்ல, திருமண காரியமா இருக்கலாம், வேலை காரியமா இருக்கலாம், உன் வாழ்க்கையின் எந்த பிரச்சனையா இருக்கலாம். ஆண்டவரே உமக்கு சித்தமானா இந்த காரியத்தை வாய்க்க பண்ணும், உங்க சித்தமானா என்னை சுஸ்தமாக்க மாலை ஆகுன்னு சொல்லி நீ வியாதியா இருக்கிறன்னு சொல்லும்போது அவர் சொல்லுவாரு, எனக்கு சித்தம் உண்டு சுஸ்தமாக என்று சொல்லுவார். அல்லேலூயா. அந்த குஷ்ரோகியை குணமாக்கின அதே இயேசு கிறிஸ்து இன்றைக்கு உன்னையும் குணமாக்க வல்லவராக இருக்கிறார். தேவனுடைய சித்தத்தின்படி ஜெபிக்கணும். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தபோது பிரியமானவர்களே, பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றும்படியாக தான் வந்தார். அல்லேலூயா. சுயமா வரல, முழுமையா அந்த 3.5 வருஷ ஊழியமும் பிதாவின் சித்தப்படியே செய்தார். அல்லேலூயா. அதனால தான் தேவன், பிதாவாகிய தேவன் அளவில்லாத கிருபையை கொடுத்து அங்கே அநேக அற்புதங்களை இயேசு மூலமாக செய்தார். அல்லேலூயா. பிதாவின் விரலினாலே அசுத்தாவிகளை துரத்தினார். ஆனபிடால் சொன்னார், தேவன் ராஜ்யம் உங்களுக்குள்ள வந்ததுன்னு சொன்னார். பிரியமானவர்களே, அல்லேலூயா. இங்கே வேதம் சொல்லுது. அல்லேலூயா. வாசிங்க 13 வாசிங்க. ஸ்தோத்திரம். லூக்கா 5:13. அவர் தமது கையை நீட்டி, அவர் தம் கையை நீட்டி அவனை தொட்டு எனக்கு சித்தம் உண்டு சுத்தமாக என்றார். பாத்தீங்களா, அவர் தம்முடைய கையை நீட்டினார். அல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு சித்தமான நீ சுத்தமாக்கமல் ஆகுன்னு சொன்னபோது தேவன் தம்முடைய கையை அவனுக்கு நேரம் நீட்டி. அல்லேலூயா. அவருடைய கரம் நீட்டப்பட்ட போது அங்க வேதம் சொல்லுது, அவர் கையை நீட்டி எனக்கு சித்தம் உண்டு சுத்தமாக என்று சொன்னார். அல்லேலூயா. இவ்விதமாய் சகோதரனே சகோதரியே, தேவ சித்தப்படி நீ ஜெபிக்கும் போது உன் வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. 1 கொரிந்தியர் 12:18 வாசிங்க. தேவன் தமது சித்தத்தின்படி, தேவன் தம்முடைய சித்தத்தின்படி அவயவங்கள் ஒவ்வொன்றையும் சரீரத்திலே வைத்தார். பாருங்க, நம்முடைய அவயத்துல கூட ஒவ்வொரு அவயங்களையும் வாய்ச்சபடி இல்லை, தேவனுடைய சித்தத்தின்படியே நம்முடைய நாம் தாயின் கற்பனை இருக்கும்போது பிரியமானவர்களே, ஒவ்வொரு அவயங்களையும் உருவாக்குவதாகவே ஒவ்வொரு அவயங்களையும் தேவன் தம்முடைய சித்தப்படி வைத்தார். அதனால தான் நீ பாருங்க, 600 கோடி மக்கள் ஒருத்தர் இருக்கிறாங்க. ஒரு மனுஷனுடைய முகத்தை போல அடுத்த மனுஷனுடைய முகம் இருக்காது. அல்லேலூயா. ஒரு மனுஷனுடைய சவுண்டை போல அடுத்த சவுண்ட் இருக்காது. அல்லேலூயா. எல்லாம் வித்தியாசமா இருக்குல்ல. இவ்விதமா தேவன் அல்லேலூயா நம்முடைய சரீரத்தில் ஒவ்வொரு அவயங்களையும் பிரியமானவர்களே அவருடைய சித்தப்படியே வைக்கிறார்ல. அல்லேலூயா. அப்போ தேவன் எந்த காரியமும் அப்படி சித்தப்படி செய்கிறார். அவ்விதமா நாமும் பிரியமானவர்களே தேவனை போல ஹல்லேலூயா எந்த காரியமும் தேவ சித்தப்படி நாம் செய்வோமானா நம்முடைய வாழ்க்கையில ஒரு நன்மையும் குறைபடாது பிரியமானவர்களே. ஹல்லேலூயா. லூக்கா 12:47-48 வாசிங்க. தன் எஜமானனுடைய சித்தத்தை அறிந்தும், நல்லா கேட்டுங்க, தன் ஊழியக்காரனை ஊழியலாம், தன் எஜமானுடைய சித்தத்தை அறிந்தும் ஆயத்தமாயிராமலும் அவனுடைய சித்தத்தின்படி செய்யாமலும், அநேக ஊழியக்காரங்க தேவ சித்தத்தை அறிந்தும் பாருங்க, அதுக்கு ஆயத்தமாயிராமலும் தேவ காத்திர ஊழியக்காரன் அநேக சித்தத்தின்படி செய்யாமலும் இருந்த ஊழியக்காரன் அநேக தேவ சித்தத்தின்படி செய்யாம எந்தெந்த ஊழியக்காரன் இருந்தானோ அந்த ஊழியக்காரன் அநேக அடிக்கப்பட. தேவ சித்தம் செய்யாதபடி ஊழிஞ்சிற எல்லா ஊழியக்காரனும் அநேக அடிக்கப்படுவான்னு சொல்லு. நீ யாரான்னு சரி. அல்லேலூயா. நீ தேவ சித்தம் செய்யாதபடி சுயசித்தது போனேனா நீ அநேக அடிக்கப்படுவா என்று வேதம் சொல்லுது. அல்லேலூயா. அறியாதவனாய் இருந்து அடிகளுக்கு ஏதுவானவைகளை செய்தவனோ, அடிகளுக்கு ஏதுவான செய்தவனோ சில அடிகள் அடிக்கப்படுவான். அல்லேலூயா. எவனிடத்தில் அதிகம் கொடுக்கப்படுகிறதோ அவனிடத்தில் அதிகம் கேட்கப்படும். இதான் உண்மை பிரியமானவர்களே. யாரிடத்தில் அதிகமா கிருபை கொடுக்கிறோ அவனிடத்தில் அதிகமாக கேட்பறல. அல்லேலூயா. நீ தேவ சித்தத்தை அறிந்துட்டு நான் ஊழியம் செய்ய மாட்டேன், நான் இப்படிதான் வாழ்வேன்னு சொன்னீங்கன்னா அநேக அடி அடிக்கப்படும். அல்லேலூயா. அல்லேலூயா. தேவ சித்தத்தை அறிந்து அதுக்கு பாத்திரவன் இல்லைன்னா அநேக அடி அடிக்கப்படும் சொல்லிருக்கு. அல்லேலூயா. யோவான் 9:31 வாசிங்க. பாவிகளுக்கு தேவன் செவி கொடுக்கிறதில்லை என்று அறிந்திருக்கிறோம். பாவிகளுக்கு தேவன் செவி கொடுக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். ஒருவன் தேவ பக்தி உள்ளவனாய் இருந்து, நல்லா கேட்டுங்க, ஒருவன் தேவ பக்தி உள்ளவனாய் இருந்து அவருக்கு சித்தமானதை செய்தால், அப்ப நீ தேவ பக்தி உள்ளவன் சொன்னா போதாது, நீ பக்தி உள்ளவனாய் இருந்து தேவனுக்கு சித்தமானதை செய்தால் அவனுக்கு செவி கொடுப்பார். அல்லேலூயா. நீ பக்திமானா இருந்தா மட்டும் போதாது, தேவனுடைய சித்தப்படி நீ செய்யறவனா இருந்தா தான் உன் ஜெபத்துக்கு செவி கொடுப்பான்னு சொல்லி. அல்லேலூயா. தேவ சித்தம் செய்யறவனுக்கு தான் அவர் செவி கொடுப்பார் என்று வேதம் சொல்லி பிரியமானவர்களே. அல்லேலூயா. அது மாத்திரம் இல்ல, எபேசியர் 5:17 வாசிங்க. எபேசியர் 5:17.
ஹல்லேலூயா. நாட்கள் பொல்லாதவைகள் ஆனதால் நாட்கள் பொல்லாதவைகள் ஆனபடியால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். நாட்கள் கொல்லாதவைகள் ஆனபடியால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. Thank you Lord. பிரியமானவர்களே, அதில் 17 சொல்றாரு, ஆதலால் கர்த்தருக்கு நான் உங்களுக்கு சாட்சி சொல்லி எச்சரிக்கிறது என்னவென்றால் மற்ற பிரஜைகள் தங்கள் வீணால் சிந்தி நடக்கிறது போல நீ நடவாதிருங்கன்னு இருக்குல்ல. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, ஸ்தோத்திரம். அது மாத்திரம் இல்லை, மத்தேயு 26:39 வாசிங்க. மத்தேயு 26:39. ஹல்லேலூயா. சந்தரபரி பிலபா. Thank you Jesus. பிரியமானவர்களே, நாம் தேவ சித்தம் செய்ய நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுப்போம். சற்று அப்புறம் போய் முகங்குப்புற விழுந்து இயேசு கிறிஸ்து பாருங்க, கெத்செமனே தோட்டத்தில் இங்க பார்க்கிறோம், 3 சிசுகளோடு கூட அவர் தனியா கடந்து போனார். ஹல்லேலூயா. கல்லறி தூரம் தள்ளி போயிருந்து முழங்கால் போட்டு நின்றாரு. பிதாவை நோக்கி ஜெபித்தார். என் பிதாவே, இந்த உபத்திரவத்தின் பாத்திரம், வேதனையின் பாத்திரம், அவமானத்தின் பாத்திரம், ஹல்லேலூயா, ஏளனத்தின் பாத்திரம், ஹல்லேலூயா, பிரியமானவர்களே, என்னை விட்டு நீங்க கூடுமானா நீங்கும்படி செய்யும். என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆகக்கடவது என்று ஜெபம். அப்போ உங்களுடைய வாழ்க்கையில என்ன பாடுகள் வந்தாலும் சரி, வேதனை வந்தாலும் சரி, இயேசு ஜெபித்தது போல, பிதாவே என்னுடைய சித்தப்படி அல்ல, இந்த உபத்திரவத்தின் பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூட நீங்க செய்யும், ஆனாலும் என் சித்தப்படி அல்ல உம்முடைய சித்தப்படியே ஆகக்கடன். இயேசும் பிதாவின் சித்தப்படியே ஜெபித்தார். பிரியமானவர்களே, நாமும் அவ்விதமாகவே இயேசு கிறிஸ்து காண்பித்த மாதிரின்படி பிதாவின் சித்தப்படியே நாம் ஜெபிக்க ஒப்புக்கொடுவோம். என்ன துன்பம் வந்தாலும், என்ன பாடு வந்தாலும், ஆண்டவரே உமக்கு சித்தமான அந்த பாட மாற்றாமல் முடியும், உங்க சித்தமான அந்த பாருங்க இந்த தரித்திரத்தை மாற்ற முடியும், உங்க சித்தமான எனக்கு ஒரு வேலை தர முடியும். ஹல்லேலூயா. ஆனாலும் என் சித்தப்படி இல்லை, உங்களுடைய சித்தப்படியே ஆக கடவுள் நம்ம ஜெபிக்கணும். அவ்விதமா நீ ஜெபிக்கும் போது பெரிய காரியங்களை காண்பீர்கள். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, 1 தெசலோனிக்கேயர் 5:18 வாசிங்க. எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் என்ன துன்பம் வந்தாலும் எல்லாவற்றிலையும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமா இருக்கு. ஹல்லேலூயா. துன்பம் வந்தாலும், பாடு வந்தாலும், வியாதி வந்தாலும், எது வந்தாலும் எல்லாவற்றிலையும் பாருங்க இயேசுவை துதிக்கணும். நிறைய துதிக்கிறதே கிடையாது. ஸ்தோத்திரம் சொன்னா ஸ்தோத்திரம் பெந்தேகோஸ்து ஆசாமி இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, பெந்தேகோஸ்து சொன்னவனும் பரவ முடியாது. தேவன் பாருங்க, தேவனுடைய பிள்ளைகள் எப்போதும் துதித்து கொண்டிருப்பான்னு சொல்லி. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நாம் அவரை துதிக்கணும். எந்த துன்பத்திலும் பாடுகளிலும் துதிக்கணும். பாருங்க, 50வது நாளுக்கு பேர் தான் பெந்தேகோஸ்து. ஹல்லேலூயா. நீ என்றைக்கு அபிஷேகம் பெற்று தேவனை இடைவிடாதபடி துதிக்கிறியோ அப்பொழுதுதான் உன் ஜெபம் கேட்கப்படும். ஹல்லேலூயா. கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடைய நல்ல என்று வேதம் சொல்லுது. ஹல்லேலூயா. கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் இயேசு கிறிஸ்துவ கர்த்தர் என்று சொல்ல அவருக்கு நியாயம் இல்லை என்று வேதம் சொல்லுது. ஹல்லேலூயா. ஆனபடியால் பிரியமானவர்களே, இந்த நாட்களில் தேவ சித்த அபிஷேகத்தை பெற்று இடைவிடாதபடி கர்த்தரை துதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, அது மாத்திரம் 1 தெசலோனிக்கேயர் பிரியமானவர்களே 5:18 நம்ம பார்த்தோம். இன்னொரு வாசிங்க. 1 தெசலோனிக்கேயர் 5:18. ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் பிரியமானவர்களே, நாம் எப்பொழுதும் என்ன பாடுகள் வந்தாலும் நாம் துதிக்க கற்றுக்கணும். பிரியமானவர்களே, பவுலும் சீலாவும் சிறைச்சாலையில் கட்டப்பட்டு தொழுமரத்தை கட்டப்பட்டிருந்தார். பிரியமானவர்களே, ஆனாலும் ஹல்லேலூயா அவர்கள் தேவனை எல்லாம் பாருங்க அடித்து வேலையெல்லாம் ரத்தம் பாருங்க, வேதனை ஒரு பக்கம், ரத்தம் பீரிட்டு பாயுது, ஆனாலும் அவங்க வேதனையை மறந்தவர்களாக தொழுமரத்தில் கட்டப்பட்டு ஜெயிலில் பாருங்க விலங்கெல்லாம் போடப்பட்டு இருந்தாலும் கூட அவர்கள் தேவனை துதித்து பாடின போது ஹல்லேலூயா அந்த சிறைச்சாலை கதவெல்லாம் தானாவே திறந்தது. அவருடைய கையில் சங்கிலியெல்லாம் தானாவே விழுந்தது. வேதத்தில் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, நீ துதிக்கும் போது உன் வாழ்க்கையில் உன் சிறையிருப்பை கர்த்தர் மாற்றுவார். ஹல்லேலூயா. உன் கட்டுகள் மாறும். எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். அதாங்க சொல்லி பாருங்க, என்ன பாடு வந்தாலும், என்ன வியாதி வந்தாலும், என்ன பாருங்க நிலைமை வந்தாலும், எந்த நிலைமையிலும் கர்த்தரை எல்லாவற்றிலேயும் நினைச்சணும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாய். அப்ப தேவ சித்தம் என்னது? எப்போதும் அவரை துதிக்கணும். அதுதான் கிறிஸ்து இயேசுவுக்குள் பிதாவாகிய தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது என்று வேதம் மிக தெளிவா சொல்றது. அப்ப நம்ம நடந்தாலும் படுத்தாலும் எப்பவும் அவரை துதிக்கணும். ஹல்லேலூயா. நீ துதிக்க துதிக்க தேவ கிருபை பெருகிட்டே இருக்கு. ஹல்லேலூயா. ஸ்தோத்திர பலியிடம் தான் என்ன மகிமைப்படுத்துது. ஹல்லேலூயா. அப்ப தேவனை மகிமைப்படுத்தாத ஒரு மனுஷன் எப்படி பரலோகத்தை போய் மகிமைப்படுத்துவான்? ஹல்லேலூயா. இங்க துதிக்காதவன், இங்க அல்லேலூயா சொல்லாதவன் நீ பரலோகத்தை போய் எப்படி சொல்லுவ? ஹல்லேலூயா.
அதனால எப்போது நாம் துதிக்கணும் பிரியமானே. ஒருவேளை நீ துதிக்கினால பெந்தேகோஸ்துக்காரன் சொன்னாலும் பரவாயில்ல, அல்லேலூயா. அதில் ஒரு கேவலும் கிடையாது, அல்லேலூயா. தைரியமா துதி, அல்லேலூயா. எப்போதும் கர்த்தர் நாம் துதிக்கணும் பிரியமானே. ஸ்தோத்திரத்தோடு கூட நம்முடைய விண்ணப்பங்களை எடுக்கும்போது கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்பார், அல்லேலூயா. 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 17 வாசிங்க. உலகமும் அதன் இச்சையும் ஒழிந்து போகும். நல்லா கேட்டுங்க. இந்த உலகம், நீ பார்க்கிற இந்த உலகம் ஒளியும், அதன் இச்சையும் ஒழிந்து போகும். நல்ல பிரியமானே, மாயை எல்லாம் மாயை தான். இந்த உலகம் பார்க்கிற இந்த உலகம் அழியும், ஹல்லேலூயா. அதன் இச்சையும் அழியும், மாம்ச இச்சை அழியும், கண்ணின் இச்சை அழியும், ஹல்லேலூயா. ஜீவனத்தின் பெருமை அழியும். தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். பாத்தீங்களா, யார் நிலைக்க முடியும்? இயேசுபாட்ட தேவ சமூகம் யார் நிலைத்திருக்க முடியும்? தேவ சித்தம் செய்கிறவன் எவனோ அவன் என்னென்றைக்கும் தேவ சமூகத்துல நிலைத்திருக்க முடியும் என்று பரிசுத்த வேதம் சொல்றது, அல்லேலூயா. தேவ சித்தம் செய்யாத ஒரு மனிதனும் தேவ சமூகத்தில் நிலைத்திருக்கவே முடியாது. என்று நிலைத்திருக்க என்று இயேசு சொன்னார். எத்தனை பேர் தேவனுடைய சித்தத்தின்படி வாழ ஒப்பு கொடுக்கிற, தேவ சித்தப்படி ஒளிஞ்சிட ஒப்பு கொடுக்கிற, அல்லேலூயா. இன்னைக்கு பாருங்க, ஊழின்னு அலைவாங்க இரவு போல, ஆனா ஜெபிக்க மாட்டான், அல்லேலூயா. பிரியமானே, நீ 24 மணிக்கு ஒளிஞ்சிட்டு ஜெபிக்கலன்னா உன் ஊழி சீரோ, அல்லேலூயா. என்ன நடத்தின ஆத்மதவர் சொல்லுவாரு, நீ 23 மணிக்கு ஜெபித்துட்டு 1 மணிக்கு ஒளிஞ்சி, அதான் உண்மையான ஊழி, அல்லேலூயா. ஜெபம் இல்லைன்னா உன் ஊழியத்தில் ஒரு வல்ல ஒரு சீரோ தான், அல்லேலூயா. வேற சர்க்கஸ் கம்பெனி ஒரு ஆளை கூட்டி வச்சிருக்கலாம், ஆனா அங்க கிரி நடக்காது, அல்லேலூயா. பிரியமானே, இந்த நாட்களில் தேவனுடைய வல்லமை வெளிப்பட வேண்டாம். இரவு பகலா தேவ சமூகத்துல அவருடைய சத்தம் கேட்டு சித்தம் செய்யும்படியா நாம் காத்திருக்கும் போது தேவனுடைய சத்தத்தை நீ செவியில கேட்க முடியும், அவரை நீ தரிசிக்க முடியும், ஹல்லேலூயா. தேவ சித்தத்தை அறிந்து நீ செயல்படும் போது கர்த்தர் உன்னோடு இடைபடுவார். மோசேயோடு பேசின தெய்வம் உன்னோடு பேசுவார், ஹல்லேலூயா. தேவ சித்தம் செய்யும் போது நீ தேவனோடு கூட எப்போதும் நீ அவருக்கு பின் சென்று நடக்கிற அப்படின்னாலே கர்த்தர் ஒவ்வொரு காரியங்களையும் உனக்கு சொல்லாம செய்ய மாட்டார், ஹல்லேலூயா. தம்முடைய ஊழியக்காரனுக்கு சொல்லாம ஒரு காரியத்தையும் தேசத்தில் செய்ய மாட்டேன்னு வேதம் சொல்லி பிரியமானே. அப்படினால தேவ சித்தம் செய்ய ஒப்பு கொடு. தேவனுடைய சித்தம் செய்யாதபடி நீ என்ன ஊழிஞ்சிதாலும் உன் ஊழியத்தில் ஒரு பலனும் வராது, அல்லேலூயா. பிரியமானே, சில நினைக்கிறாங்க நான் இத்தனை வருஷம் ஊழிஞ்சது ஆத்மாவே இல்லைன்னு. ஏன்? நீ தேவ சித்தம் நீ செய்யல, அல்லேலூயா. நீ தேவ சித்தம் செய்து பார், உன் ஊழியத்தில் கர்த்தர் கிரி அனுப்பிப்பார், அல்லேலூயா. நீ யாரையும் தேடி போன, உன்னை தேடி ஜனங்க வருவாங்க, அல்லேலூயா. இயேசு பாருங்க, ஊழிஞ்சு போது செய்யும்போது யாரையும் அவர் தேடி போல, அவரை தேடி தான் ஜனங்க வந்தாங்க, அல்லேலூயா. பிரியமானே, அவர் எங்கெல்லாம் போற கேள்விப்பட்டு ஜனங்க தேடி போனாங்க. விதமா நீ தேவனுடைய சித்தம் செய்யறனா இருப்பேனா, அவருடைய சத்தம் கேட்டு சித்தம் செய்யறவளா இருப்பேனா, உன்னை தேடி ஜனங்க வர செய்வார், ஹல்லேலூயா. பிரியமானே, எந்த மனுஷனையும் அவர் மாற்றின தேவன். அப்படி சித்தப்படி நாம் ஊழியம் செய்யும் போது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் மகிமையான காரியங்களை செய்வார். அப்படினால ஊழியத்தை விட சித்தம் தான் முக்கியம், விளங்கிக்க, ஹல்லேலூயா. ஊழியம் முக்கியம் இல்லை பிரியமானே, தேவ சித்தம் தான் முக்கியம். ஏன்னா இயேசு சொன்னாரு, தேவனுடைய பிதாவுடைய சித்தம் செய்யாதபடி என் நோக்கி கர்த்தாவே கர்த்தாவின் கூப்பிட்டாலும் தேவன் ராஜ்யம் பிரவேசிக்க மாட்டான் என்று சொன்னார், ஹல்லேலூயா. அப்படினால பிரியமானே, இதனால தேவ சித்தம் உன் வாழ்க்கையில் நிறைவேறும்படிய பயபக்தியோடு பிரியமானே, ஏசப்பா இதுவரை என் இஷ்டப்படி என் சித்தப்படி வாழ்ந்துட்டு ஆண்டவரே, இன்று முதல் என்னுடைய சித்தப்படி வாழ நான் ஒப்பு கொடுக்கிறேன், என் வாழ்க்கையை மாற்றுன்னு கேடு. அப்பதான் அப்படி சித்தத்தை நீ அறிந்து கொள்ள முடியும். பிரியமானே, நம்ம தேவனுக்கு அடிமையாக ஒப்பு கொடுத்தா தான் அதன் பலன் பரிசுத்தமாகுதல், அதன் முடிவோ நித்திய ஜீவன் வேதம் சொல்லி. பிரியமானே, நம்மை முற்றிலுமாய் தேவனுக்கு அடிமையை ஒப்பு கொடுத்து தேவ சித்தத்தை அறிந்து கொள்ளும்படியா அப்படி பாதத்தில் இரவு பகலா காத்திருந்து ஜெபிப்போம் பிரியமானே, அல்லேலூயா. சீசர்கள் 50 நாள் காத்திருந்து ஜெபித்து தேவ சித்தத்தை அறிந்து கொண்டார்கள், தேவ கிருபையை பெற்றுக்கொண்டார்கள். ஆனபடினால்தான் தேவன் அப்போஸ்தலர் கையினால விசேஷித்த அற்புதங்களை செய்தார், ஹல்லேலூயா. விதமா உங்களை கொண்டும் கர்த்தர் செய்ய முடியும், தேவ சித்தத்தை அறிந்து செயல்படும்படியா. சகோதரனே சகோதரியே, விசுவாசியே, ஊழியக்காரனே, நீ யாரா இருந்தாலும் சரி, தேவனுடைய சித்தம் உன் வாழ்க்கையில் நிறைவேறும்படியாக உன் வாழ்க்கையை முழுமையாக ஒப்புக்கொடு, கர்த்தருடைய வாழ்க்கையில் அற்புதம் செய்வார். நம்ம எல்லாரும் ஜெபிக்க முடியுமானே. நல்ல பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறப்பா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. பிதாவின் சித்தம் செய்யாதபடி என் நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று கூப்பிடுறவன் அதில் பிரவேசிப்பதே இல்லை என்று சொன்னீர் ஆண்டவரே. இப்படிப்பட்ட அவர் நிலைமை என் பிள்ளைகளுக்கு வராதபடி கர்த்தாவே ராஜா, உம்முடைய பிதாவின் சித்தம் செய்ய எல்லாரும் முன்வர கிருபை செய்யும் ஐயா. தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. உடைய நாமத்தினால பிசாசை துரத்தினமே, வியாதியை குணமாக்கினமே, தீர்க்கதரிசனம் உரைத்தமே என்று சொன்னாலும் ஐயா, உடைய பிதாவின் சித்தம் செய்யாதபடி
தேவன் ராஜ்யத்தில் பிரவேசிப்பதே இல்லை என்று சொன்னார் ஆண்டவரே. இப்படிப்பட்ட அளவு அவலமே என் பிள்ளைகள் யாருக்கும் வரக்கூடாது ஆண்டவரே. தகப்பனே, உம்முடைய இன்று முதலாய் உம்முடைய சத்தம் கேட்டு சித்தஞ்செருளாக கத்தாவே, உம்முடைய வாக்குக்கு செவி கொடுக்கிறவர்களாக கத்தாவே, உம்முடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படிவர்களாக கத்தாவே, மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கிரை தீர்ப்பு இல்லை என்று சொன்னீரே, அப்படியே ஆக்கிரை தீர்ப்பு தப்பித்து கொள்ளத்தக்கதாக இன்று முதலாய் உம்முடைய சித்தத்தின்படி கத்தாவே, ஆவியன சொல்றபடி தங்களுடைய வாழ்க்கையை மாற்றி ஆண்டவரே, உம்முடைய சித்தத்தின்படியே நடக்க உம்முடைய ஹல்லேலூயா என் பிள்ளைகளுக்கு உதவி செய்யும்படி செபிக்கிறப்பா. இந்த உலகத்தில் கத்தாவே பிதாவின் சித்தம் செய்யும்படி அந்த உலகத்தில் வந்து ஆண்டவரே, அவ்விதமாய் நாங்கள் ஒவ்வொருவரும் கத்தாவே உம்முடைய சித்தம் செய்ய எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் ஐயா. எங்கள் ஆவி ஆத்துமா சரீரத்தை ஜீவபலியாய் காணிக்க படிக்கிறோம் ஆண்டவரே. எசப்பா, என் வாழ்க்கையில உம்முடைய சித்தம் மாத்திரம் நிறைவேற வேண்டும் ஜெபம் பண்ணி எல்லா வாய்த்தும் ஜெபிங்க பிரியமானே. தகப்பனே, என் வாழ்க்கையில உம்முடைய சித்தத்தை மாத்திரம் நிறைவேற்ற ஆண்டவரே. என் சுய சித்தத்தை அழித்து போடணும் கேளு, சுய விருப்பத்தை அழித்து போடணும் கேளு. அப்பா பரலோகத்தின் தேவனே, பிதாவின் சித்தம் இந்த வாழ்க்கையில நிறைவேறும்படி ஒப்புக் கொடுக்கிறேன். பூமியும் கூட கத்தாவே உம்முடைய சித்தம் செய்ய ஒப்புக் கொடுக்குது ஐயா. தகப்பனே, சமுத்திரம் கூட உம்முடைய சித்தம் செய்ய ஒப்புக் கொடுக்கிறது ஐயா. ஹல்லேலூயா. ஆழங்களும் கூட தகப்பனே உம்முடைய சித்தம் செய்ய ஒப்புக் கொடுக்கிறது ஐயா. பூமியும் கூட உம்முடைய சித்தம் செய்ய ஒப்புக் கொடுக்கிறது ஐயா. ஆனா நான் தான் உம்முடைய சித்தம் செய்ய ஒப்புக்கொடாம போனேன் ஆண்டவரே. அவ்விதமாய் உம்முடைய சித்தம் செய்ய ஒப்புக்கொடாம போனேன். பாவியாகிய பாவத்தை மன்னின்னு கேளு, என் மீறில மன்னின்னு கேளு. ஹல்லேலூயா. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டுவனை இறக்கம் வருவான் என்று வேதம் சொல்லுகிறீர்களே. தேவ சித்தம் செய்யாதபடி தேவன் அழைத்தும் கூட ஒழித்துவன் அழைத்தும் கூட நீ பின்வாங்கி போனே இல்லவா, சோரம் போனே இல்லவா, அந்த பாவத்தை அறிக்கைட்டு ஜெபம் ஆண்டவரே உம்முடைய சித்தம் செய்ய வர்றப்பா. இன்று முதலாம் உம்முடைய சித்தம் செய்ய வர்ற ஆண்டவரே, என்னை உயிர்ப்பின்னு கேளு. எந்த மனுஷனையும் அவர் உயிர்ப்பிக்கிற ஆவினவராக இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் உன்னை உயிர்ப்பிக்க இன்றைக்கு வல்லவராக இருக்கிறார். ஒரு நோக்கிப்பார், தேவ சித்தம் செய்ய ஒப்புக்கொடு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். தகப்பனே, இந்த நாளில் இந்த செய்தியை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக செபிக்கிறேன் கத்தாவே. உடைய சித்தம் செய்யாதபடி தூரமாய் போன ஒவ்வொரு பிள்ளைகளையும் கத்தாவே ரட்சியும் ஆண்டவரே. மறுபடியும் உடைய சித்தத்தை அறிந்து செயல்படத்தக்கதாக ஒவ்வொருவரையும் உயிர்ப்பிக்கும்படி செபிக்கிறேன். மறுபடுத்தும் ஐயா, உடைய வரைக்கு ஆயத்தப்படுத்தும். கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினால கெஞ்சி கேட்கிறேன் ஜீவனுள்ள பரிசுத்த பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.